நம்மளோட சுட்டி பையன் திவினேஷ் பாட்டு பாட வந்தாலே அந்த ஷோவே ஒரு கலக்கு கலக்கு இல்லாம பாருங்க. இதுக்கு தான் சொல்றது, அதாவது முதியவர்கள்ட்ட இருந்து தாத்தா பாட்டிகிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். என்னதான் டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் இந்த தாத்தா பாட்டி சொல்றதுல 100% உண்மை இருக்கும். நம்ம திவினேஷ் தம்பியும் தாத்தாவிட்ட தான் பாட்டு பழகினாரு. இன்னைக்கு முழு உலகமே ரசிக்குது திவினேஷோட பாட்டை. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் திவினேஷோட பாட்டை ரசிக்காதவங்க இல்லை. எப்படா சனி ஞாயிறு வரும், சரிகமப்பா எத்தனை மணிக்குடா போகும், அதுக்கடையில் ப்ரொமோவில் திவினேஷை காட்டாங்களா, திவினேஷ் தம்பி இந்த வாரம் என்ன பாட்டு பாட போகிறா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. சரி, இப்போ திவினேஷ் தம்பி சரிகமப்பா முடிஞ்சா போயிடுவானே, அதுக்கப்புறம் எப்படி நம்ம திவினேஷோட குரலை பாட்டு கேட்கறது அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, ஒரு சூப்பரான ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் தான் நான் சொல்ல போகிறேன். திவினேஷ் தம்பி தேவா சாரோட இசையில் ஒரு பாட்டு பாட போகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சொன்னால் கானா பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. தேனிசை தென்றல் தேவா சாரோட இசையில் நம்ம திவினேஷ் தம்பி பாட்டு பாட போகிறோம் அப்படின்னு சொன்னால் சும்மாவா? இது வரைக்கும் நீங்கள் திவினேஷ் தம்பியோட நிறைய பாடல்களை கேட்டிருப்பீங்க. திவினேஷ் தம்பி சரிகமப்பா பாடலில் எந்த பாட்டு உங்களோட ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் திவினேஷ் தம்பியை பிடிக்குமோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள். திவினேஷ் தம்பி கானா பாடல் பாட போகிறானா அல்லது ஒரு லவ் சாங் பாட போகிறானா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.